இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்திற்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தனிப்பட்ட முறையில நன்றியை நம்ம செலுத்துவோம். பல்வேறு கடினமான சூழ்நிலைகளில நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார். வருகிற இந்த அக்டோபர் மாதத்தை அவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து இந்த மாதம் முழுவதும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காத்து பாதுகாப்போடு நம்மை வழிநடத்த அவருடைய வழித்துணையும் பாதுகாப்பையும் நம்ம மன்றாடி செபிப்போம். அன்பு மிக்கவர்களே, அக்டோபர் மாதம் அன்னையினுடைய மாதம், ஜெபமாலையுடைய மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலையை குடும்பங்களில் ஜெபித்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் அன்னையினுடைய பரிந்துரையை மன்றாடும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தாயாம் திரு அவை இயேசுவனுடைய சிறுமலர் புனித குழந்தை தெரசாவினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இயேசுவின் சிறுமலர் புனித குழந்தை தெரசா என்று இவர் அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, பிரான்ஸ் தேசத்துல பிறந்தவர் தான் இந்த லிசிய நகரத்தினுடைய புனித குழந்தை தெரசா. உலக மறைபரப்பாளர்களுடைய துணை பாதுகாவலியாகவும் பிரான்ஸ் தேசத்தினுடைய பாதுகாவலியாகவும் கத்தோலிக்க திரு அவையில சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மறை வல்லுநராகவும் இவர் அறியப்படுகிறார். அன்பு மிக்கவர்களே, 15 வயதுல துறவர சபை, கார்மல் துறவர சபையில சேர்ந்து இந்த உலகில் அவர் வாழ்ந்தது வெறும் 24 ஆண்டுகள் தான். அதுவும் தன்னுடைய வாழ்க்கையை மறைவாக இருக்க விரும்பி, தன்னுடைய வாழ்க்கையை வெளி உலகத்திற்கு காட்ட விரும்பாத இந்த இயேசுவினுடைய சிறு மலரை இறைவன் உலக மறைபரப்பாளர்களுடைய பாதுகாவலியாக உயர்த்துகிற அளவுக்கு அவருடைய வாழ்வு புனிதமான ஒரு வாழ்வாக இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மிக்கவர்களே, மற்றும் ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு செய்தியாக இவருடைய தந்தை மற்றும் இவருடைய தாய் அவர்களை பற்றி தான் நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அவர்கள் இருவருமே கத்தோலிக்க திரு அவையில புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்துல பிறந்த 4 குழந்தைகள் இறைவனடி சேருகிறார்கள். மற்ற 5 குழந்தைகளையுமே கார்மல் சபைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு புனிதமான குடும்பம் தான் இவருடைய ஒரு குடும்பம். அன்பு மிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே துறவரத்துல தன்னுடைய சகோதரிகளை பின்பற்றி இவர் சேர முயற்சி செய்த நேரத்துல அவருடைய ஒரு வயதின் காரணமாக இவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் தொடர் முயற்சியால், திருத்தந்தையர்களுடைய பரிந்துரையால் 15 வயதுல துறவர சேவையில சேர்ந்து புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பெண் பிள்ளைகள், அதுவும் 10 பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பவர் தான் இந்த இயேசுவின் சிறுமலர் அல்லது லிசிய நகரத்தினுடைய குழந்தை தெரசா. அன்பு மிக்கவர்களே, வாழ்ந்தது மிக குறுகிய ஒரு காலமாக இருந்தாலும் இந்த குறுகிய காலத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு தீரமாக அன்பு செய்து தன்னுடைய எளிய வழியின் மூலமாக புனிதத்துவத்தை எட்டியவள் தான் இந்த புனிதை. குறைந்த காலத்து ஒரு வாழ்க்கையில மிக பெரும் ஒரு துன்பங்களையும் ஒரு ஆன்மாவனுடைய இருண்ட காலத்தையும் அனுபவித்தாலும் கடைசி வரையில முக மலர்ச்சியோடு தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கடிதங்கள் மூலமாகவும், சுயசரிதை மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும், ஓவியம் மூலமாகவும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியவள் தான் இந்த புனிதை. தன்னுடைய சபையில் இருக்கிற மற்ற சகோதரிகளைப் போல மிகப்பெரிய ஒருத்தல் முயற்சிகளை ஆண்டவருக்காக மேற்கொள்ள முடியவில்லை. நானோ மிக சிறியவள், எனக்கான ஒரு எளிய வழியை நான் கண்டுபிடிக்க வேண்டும் புனிதத்துவத்தை அடைய என்பதற்காக இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் மற்றும் இயேசுவை முழுவதுமாக அன்பு செய்தல் என்கிற இந்த 2 குறிக்கோளோடு தான் எளிய வழியை அவள் புனிதத்துவத்திற்காக தேர்ந்து கொள்கிறார். விண்ணகத்திற்கு மிக எளிய வழியில செல்வதற்கு என்னை போன்ற சிறு குழந்தைகளால் மிகப்பெரிய ஒருத்தல் முயற்சிகளை செய்ய முடியாது. நாங்கள் ஒரு மின் தூக்கி, லிஃப்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதே போல விண்ணகத்திற்கு எப்படி விரைவாக செல்லுவது அப்படி என்கிற ஒரு ஆழமான ஆன்மீக தேடலில் கடைசியாக அவர் கண்டுபிடித்ததுதான் எங்களை போன்ற எளியவர்களுக்கும் குழந்தைகளுக்குமான மின் தூக்கி, லிஃப்ட் டு ஹெவன் என்னவென்றால் இயேசுவினுடைய அன்பு கரங்களே. ஆகவே யார் யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோட நம்பிக்கையோடும் இயேசுவை அன்பு செய்கிறோமோ அவர்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விண்ணகத்தின் மின் தூக்கி, த லிஃப்ட் ஆஃப் ஹெவன் என்று சொல்வது போல உடனடியாக நம்ம விண்ணகத்திற்கு கொண்டு செல்வார் அப்படி என்கிற ஆழமான ஆன்மீக உண்மையை கற்றுக் கொடுத்தவளும் இந்த அழகான இயேசுவின் சிறுமலர் தான். வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துல காச நோயினால் அவதிப்பட்ட இந்த புனிதை
அந்த உடல் துன்பத்தையும் வேதனையையும் ஆண்டவருடைய பாடுகளோடு இணைத்து முகமலர்ச்சியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மிக இளைய வயதான 25 வயதிலேயே இறைவனடி சேர்ந்து இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையினுடைய மறை வல்லுநராகவும் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தூது பணிகளுடைய பாதுகாவலியாகவும் பிரான்சு தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலியாகவும் இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த லிசிய நகரத்தினுடைய புனித குழந்தை தெரசா என்று சொல்லப்படுகிற இந்த இயேசுவின் சிறுமலர் அவருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அணுகி அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்து இயேசுவின் திருக்கரங்களால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இன்றே மன்றாடி ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமும் இந்த புனிதனுடைய வாழ்வைத்தான் இன்றைக்கு நமக்கு தாங்கி வருகிறது. அதாவது விண்ணரசில் யார் மிகப்பெரியவர் என்கிற ஒரு கேள்விக்கு இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு அவர் கூறுகிறார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மையே தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவராக இருப்பார். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற அழகான ஒரு கருத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். மண்ணுலகில இந்த இயேசுவின் சிறுமலரை போல மிகப்பெரிய காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி இந்த புனிதை சொல்லுவாள், டூயிங் ஆர்டினரி திங்ஸ் இன் an extraordinary way is a way to perfection அப்படின்னு சொல்லுவார். சாதாரண காரியங்களை அசாதாரண நம்பிக்கையோடு இறைவனுக்காக செய்கிறோம் என்கிற உள்ளார்ந்த அன்போடு சின்ன சின்ன காரியங்களையும் சின்ன சின்ன உதவிகளையும் நம்ம செய்கிற பொழுது நாமும் விண்ணரசுக்கு செல்வோம் என்கிற உறுதியைத்தான் இந்த புனிதை தருகிறாள். அன்புமிக்கவர்களே, இயேசு கூறுவது போல சிறு குழந்தைகளைப் போல நம்மையே தாழ்த்தி இந்த உலகத்துல எளியோராக இருக்கிற சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், சமுதாயத்துல குரலற்ற ஏழை மக்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு உதவி செய்கிற நேரத்துல நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற மனநிலையோடு சிறுவர் சிறுமிகளையும் சமுதாயத்தினுடைய ஏழை எளியவர்களையும் அரவணைக்க இறைவனுடைய ஆசிரை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.